செய்தியை பார்க்கிறோம். கமல்ஹாசன் தலைமையில் நாளை மாலை மக்கள் நீதி மய்யம் நிர்வாக குழு அவசரமாக கூடுகிறது. இந்த அவசர ஆலோசனையில் திமுகவுடனான தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை குறித்து ஆலோசிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை முடித்திருக்கக்கூடிய மக்கள் நீதி மய்யம் தரப்பிலிருந்து தங்களுக்கு உரிய சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. முன்னதாக திமுக தரப்பிலிருந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று கோரியதாகவும் தெரிவித்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து கமல்ஹாசன் தலைமையில் நாளை மக்கள் நீதி மய்ய நிர்வாக குழு கூட்டம் கூடுகிறது. இது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சடையாண்டி, இப்போ 2 கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிந்திருக்கு. நாளைக்கு ஒரு அவசர ஆலோசனை என்ன விவாதிக்கப்பட இருக்கிறது? தொகுதி பங்கீடில் உடன்பாடு எட்டப்பட வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இன்று காலை திமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொகுதிகள் கோரப்பட்டிருக்கிறது. தொகுதிகளில் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் சின்னத்தில் தான் உடன்பாடு எட்டப்படவில்லை. அவர்கள் திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எங்கள் தரப்பிலிருந்து ஏற்கனவே நாங்கள் போட்டியிட்ட சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் 4% மேல் நாங்கள் வாக்கு பெற்றிருக்கிறோம். எனவே டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. திமுக தரப்பிலிருந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் தரப்பிலிருந்தும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பின் போது பொதுச் செயலாளர் அருணாச்சலம் அவர்கள் இதனை தெரிவித்திருந்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பின் போதே தலைவர் கமலஹாசன் அவர்களிடம் பேசி கலந்து ஆலோசித்து அதற்கு பிறகுதான் இறுதிக்கட்ட முடிவு எடுப்போம் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் நாளைய தினமே அவசர ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இதில் மாவட்ட செயலாளர்கள், மண்டல அமைப்பாளர்கள் மற்றும் நிர்வாக குழு, செயற்குழு உறுப்பினர்கள் என அனைவருமே சேர்ந்து இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். நாளை மாலை 5 மணிக்கு கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் இது நடைபெற இருக்கிறது. தொகுதி உடன்பாடு எண்ணிக்கை என்பது ஏறக்குறைய இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சின்னத்தில் தான் பிரச்சனை இருக்கிறது என்பது இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் எந்த சின்னத்தில் போட்டியிட வேண்டும், உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடலாமா, அந்த தொகுதி என்பது எந்தெந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும், வேட்பாளர்கள் யார் என்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான முக்கிய ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி, நன்றி சாண்டி விவரங்களுக்காக.